11th standard maths chapter 1 set the relation and function example 1.10 இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, செக் த ரிலேஷன். ஆறுன்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. 1,1 2,2 3,3 அப் டு n,n டிஃபைன்ட் ஆன் த செட். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்ல வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அந்த செட்ல 1 2 3 அப் டு n வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸ் ஃபார் 3 பேசிக் ரிலேஷன். ஸோ 3 ரிலேஷன் இருக்கு இல்லையா, ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். இந்த 3 ரிலேஷனும் இதுல இருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர்னா அந்த ரிலேஷன் 1,1 2,2 3,3 4,4 5,5 அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ரிலேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எஸ்ன்ற செட்டை வச்சு. சரியா, எஸ்ல என்ன இருக்கு 1 2 3ன்னு இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, ஆர் ஈக்குவல் டு எப்படி இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்தது, இந்த ரிலேஷன் வந்ததுன்னா எஸ் இன்டூ எஸ். அப்போ மல்டிப்ளைனா என்ன பண்ணுவோம் நம்ம, எஸ்ல வந்து 1 2 3 அப் டு n வரைக்கும் இருக்கா, மல்டிபிளிகேஷன்னா எஸ் இன்டூ எஸ் தான். ஸோ இப்போ இதுல 1னா அகெயின் எஸ்ல என்ன பண்ணணும் 1 எடுக்கணும். ஸோ 1,1 அடுத்தது 2,2 அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணினா இந்த ரிலேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, கொடுத்திருக்கிற இந்த ரிலேஷன் வந்து 3 கண்டிஷனுக்குமே உட்பட்டது, அதாவது ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெஃப்ளெக்சிவ் செக் பண்ணிடலாம் ஓகேவா. ரெஃப்ளெக்சிவ் தான் கண்டிஷன் என்ன, இஃப் a, a belongs to R, then R is reflexive. இதுக்கான மீனிங் என்ன, a, a ரெண்டுமே ஒரே எலிமெண்டா இருக்கணும். இப்போ 2,2 எடுத்தா 3,3 4,4 1,1 அந்த மாதிரி ரெண்டுமே என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ரிலேஷன்ல ஆர்க்குள்ள இந்த மாதிரி சேமா இருந்ததுன்னா ஆர்ன்றது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ல பார்ப்போமா, ஏன்னா பிலாங்ஸ் டு ஆர் தானே கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க a, aன்னு எடுத்திருக்கோம். ஸோ 1,1 எடுக்கலாம், 2,2 இருக்கலாம், 3,3 அப் டு போயிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ லாஸ்ட்ல n,n எது வரைக்கும் லிமிட் கொடுக்கல, n எலமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ போயிட்டே இருக்கும் சரியா. ஸோ நான் 1 எடுத்தேன்னா 1,1ன்றது எங்க இருக்கு, ஆர்ல இருக்கு. அதே மாதிரி இப்ப நான் 5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், a ஈக்குவல் டு 5 எடுக்கிறேன்னா 5,5 அதுவும் எதுல இருக்கு, ஆருக்குள்ள இருக்கு. ஆறுன்றது இங்க இருக்கா. அப்படி இருந்ததுன்னா ஆறுன்றது என்னன்னு சொல்லிட்டாங்க, ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிட்டாங்க சரியா. சோ 1,1 எடுத்தனா அது எதுல இருக்கு, ஆர்ல இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு எடுக்கலாமா, 2,2 அதுவும் எதுல இருக்கு நமக்கு, ஆர்ல இருக்கு, பிலாங்ஸ் டு ஆர், அதாவது ஆருக்குள்ள 2,2 இருக்கு, 1,1ன்றது இருக்கு. அப்படி இருந்தா ஆர்ன்றது என்னது, ரெஃப்ளெக்சிவ். therefore R is reflexive. next symmetric proof பண்ணலாமா. ரிஃப்ளெக்சிவ்னா ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்தா போதும் ஓகேவா, ஏ மட்டும் எடுத்தா போதும், அதாவது a, a ரெண்டுமே சேம் வேரியபிளா இருக்கணும். இதுவே சிமெட்ரிக் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ் எடுக்கணும். அதோட கண்டிஷன் என்ன, இஃப் a, b belongs to R, then b, a is also belongs to R. அப்படி இருந்தாதான் ஆர்ன்றது என்னன்னு சொல்றாங்க, சிமெட்ரிக்னு சொல்றாங்க சரியா. ஃபர்ஸ்ட் இப்ப a, b ஓகேவா, a, b அது வந்து ஆர்க்குள்ள இருந்துச்சுன்னா b, a அதோட பிளேஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறோமா, அதுவும் கண்டிப்பா என்ன பண்ணணும், ஆர்க்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதை சிமெட்ரிக்னு சொல்லிட்டாங்க சரியா. இப்ப இதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் a, bன்னு இருக்கா, a வந்து 1 எடுக்கிறேன், b வந்து 1 எடுக்கிறேன் சரியா. a வந்து 1, b வந்து 1 ஓகேவா. ஏன்னா இது எப்படி நமக்கு கிடைக்கும், இது ரெண்டும் எஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் இல்லையா. say for example s equal to 1 2 3 அப்படியே போயிட்டு அப் டு n வரைக்குமா. அடுத்தது அகைன் s 1 2 3 அப் டு n எலிமெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், r ஈக்குவல் டு அதுதான் நமக்கு ஆரா கிடைக்கும் 1,1. ஸோ இதுல 1 இதுல 1. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம 1,2 அதே மாதிரி என்ன ஆயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் இல்லையா.
அது மாதிரி நான் இப்ப A வந்து 1 எடுக்கிறேன், B வந்து 1 எடுக்கிறேன். அது ரெண்டுமே எதுல இருக்கு எனக்கு 1,1ன்றது Rல இருக்கா? 1,1ன்றது Rல இருக்கு. 1,1 அதாவது A, B Rல இருந்தா B, A இங்க Bன்றது என்னது 1, Aன்றது திரும்பவும் 1. So 1,1 இதுவும் எதுலதான் இருக்குன்னு சொல்றாங்க, Rல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்ப நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 2,2ன்னு எடுக்கிறேன். 2,2 ஏன்றது 2, Bன்றதும் 2. ஏன்னா ரெண்டு செட் இல்லையா, ரெண்டு செட் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு Rன்றது கிடைக்கும். 2,2 இது A இது B ரெண்டுமே எதுல இருக்கு, Rல இருக்கு. அப்படி இருந்தா நெக்ஸ்ட் B, A அப்பனா அகைன் 2,2 அதுவும் எனக்கு எதுல இருக்கணும், Rல இருக்கணும். அப்படி இருந்தா then R is symmetric சொல்லலாமா? R வந்து சிமெட்ரிக்னு சொல்லலாமா? அடுத்தது transitive. So transitive-க்கான ரூல், if A, B belongs to R, A, B Rல இருந்தா B, Cயும் என்ன பண்ணும், belongs to R. So Cன்ற ஒரு வேரியபிள், A, B, Cன்னு 3 வேரியபிள் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படி 3 வேரியபிள் எடுக்கும் போது A, B வந்து Rல இருந்தா B, Cயும் என்னவா இருக்கணும், Rல இருக்கணும். தென் அது மட்டும் இல்லாம A and Cயும் என்ன பண்ணணும், Rல இருக்கணும். சோ இதுதான் இதோட ரூல்ஸ். சரியா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப S is equal to 1, 2, 3 up to n வரைக்கும் இருக்கா, up to n வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் அகைன் S equal to 1, 2, 3 up to n வரைக்கும் இருக்கு. நம்ம Rன்னும் போது என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை தானே பண்ணுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் இதுல 3 மட்டும் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி இதுல 3 எடுத்துக்கிறேன். 3 எடுத்து என்ன பண்ணுவோம், Rனா S into S இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். சோ இப்ப இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து 1,1, 1,2, 1,3 அப்படி எழுதுவோமா? 1,2, 1,3. அடுத்தது அதே மாதிரி 2 எடுத்து எழுதணுமா? 2,1, 2,2, 2,3. நெக்ஸ்ட் 3 எடுத்து எழுதுவோமா? 3,1, 3,2, 3,3. சோ இதுதான் வந்து 6. சரியா? இப்ப இதை வச்சு நம்ம டிரான்சிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். A, B, Cன்னு இருக்கா. சோ Aக்கு வந்து 1ன்னு எடுக்கிறேன், Bக்கு வந்து 2ன்னு எடுக்கிறேன், Cக்கு வந்து 3ன்னு எடுத்துட்டேன். சரியா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, A, Bன்னு இருக்கா. A, Bனா 1,2வா? 1,2ன்றது belongs to R. 1,2ன்றது Rக்குள்ள இருக்கா. So 1,2 belongs to R. அப்படி இருக்கணும். நெக்ஸ்ட் B, C. B, C. Bன்றது என்னது 2, Cன்றது 3, 2,3. 2,3யும் இருக்கா, அதுவும் எதுல இருக்கு, Rல இருக்கு. ஓகே, முடிஞ்சது. அடுத்தது then A, C is also belongs to R. இது ரெண்டும் ட்ரூவா இருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், A, C. Aன்றது 1, Cன்றது 3யா, அதுவும் எதுக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க, Rக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. 1,3. 1,3யும் எங்க இருக்கு, நமக்கு Rக்குள்ள இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா R is transitive. சரியா? இப்ப நம்ம மூணுமே ப்ரூவ் பண்ணியாச்சு. ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் மூணுமே இருக்கு. அப்படின்னா கொடுத்திருக்கிற ரிலேஷன் அந்த ரிலேஷன் நேம் என்ன, Rன்னு கொடுத்திருக்காங்களா. சோ RSN மூணுமே ட்ரூ ஆயிருந்தா equivalence ரிலேஷன் எழுதணும். சரியா? சோ நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, டிரான்சிட்டிவ், சிமெட்ரிக், ரெஃப்ளெக்சிவ். இந்த 3 ரூல்ஸுமே வந்து நான் ஒரு வீடியோல தனியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்க இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.